இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 மாநிலங்களிலும் இந்த தாளக்கருவி உண்டு. ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு வகையான தாளங்கள் வேறுபடும். தமிழ்நாட்டிலே இந்த கருவி மதுரையிலே வாசிக்கப்படுகிறது என்றால் சித்திரை திருவிழா தொடங்கி அழகர் ஆற்று நோக்கி வருகிறது. அப்படி என்றால் பழங்கால தமிழ் பெண்மணிகளின் நடனம் விஞ்ஞானபுரத்துக்கு பக்கத்திலே இங்க இருக்கக்கூடிய அற்புதமான இந்த கிராமம் முத்துலட்சுமிபுரத்தில் ஒரு சந்தன மாரியம்மன் போல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் உண்டு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதே. பழமை என்றால் என்ன பொருள்? பழமையான தெய்வங்கள், பழமையான வழிபாடுகள், பழமையான சடங்குகள், பழமையான கொடையும் கொண்டாட்டமும், பழமையான பாடல்கள், பழமையான ஆடல்கள். எனவே நம் வீட்டிலே நமக்கு ஏன் பெயர் வைக்கிறார்கள்? பெயர் வைத்து நம்மளை கூப்பிட்ட உடனே நாம் திரும்புகிறோம். அதுபோல ஒவ்வொரு கிராம தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு தாளங்கள் உண்டு. அந்த தாளங்களை வாசித்தால் அந்தந்த தெய்வங்கள் உடனடியாக என்னை கூப்பிட்டா என்று வரும். எனவே எந்த ஆண்டும் இல்லாத இந்த ஆண்டு முத்துலட்சுமிபுரத்தில் இருக்கக்கூடிய சந்தனமாரியம்மன் திருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாதவ சமூகமானது என்றென்றும் வாழ வேண்டும். அந்த சமூகம் கால் வைத்த இடமெல்லாம் கரகம் சொல்லிய வேண்டும். போகின்ற இடமெல்லாம் பொன்மயமாக வேண்டும். செல்கின்ற இடமெல்லாம் செல்வம் பெருக வேண்டும். 1, 10, 100, 1000, 10,000 லட்சமாக தர்மம் பெருக வேண்டும். தண்ணீர் பந்தல் சிறக்க வேண்டும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாக வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அத்தனை கிராம தெய்வங்களும் இந்த மேடைக்கு தங்களுடைய தாளத்திறத்தினாலே அழைத்து வருகிறார்கள் தாளக் கலைஞர்கள். பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கூட நேற்று தான் கிருஷ்ண ஜெயந்தி தர்கனார். இவர் தான் நேற்று கோலாட்டம் எல்லாம் ஆடிட்டு வந்தார். வடநாட்டு கிருஷ்ணன் கூட தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார் என்றால் கண்ணன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பக்கத்தில் ஒரு தீபத்தில் வைத்து 60 வயதை தாண்டி இருக்கக்கூடிய துளசிராம் போன்ற பெருமக்கள் எல்லோரும் கைகளிலே கோல்கள் வைத்து ஆடினார்கள் என்றால் இந்த கோல்கள் விரைவா, ஆடக்கூடிய திருப்பாதங்கள் விரைவா, அல்லது இந்த கோல்களையும் கால்களையும் தன்னுடைய தாளத்தினாலே எழுவிக்கிறாரை தாள சக்கரவர்த்தி, தபேலா சக்கரவர்த்தி ஞானேஸ்வரன் அவருடைய தபேலாவில் மேல் பொருளக்கூடிய விரல்கள் விரைவா. எது விரைவி என்பதை சந்தனமாரியம்மனுடைய அம்மன் அருளை பெறுவதற்காக வெள்ளம் போல் கூடியிருக்கக்கூடிய யாதவகுல பெருமக்களாகிய நீங்கள் பார்த்து கணித்து சொல்ல வேண்டும். நம் தமிழ்நாட்டு கண்ணனுக்கு சொந்தமான அற்புதமான ஒரு கிராமிய நடனம் திவகேளி கோலாட்டம். தொடுத்து சந்தனமாரியம்மனுக்கு சுட்டி இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி 100,000 வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துவதற்கு கலைமாமணி டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் வருகிறார்கள். Thank you.
சிறப்புமாக விழாவை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற முத்துலட்சுமிபுரம் மக்களும் முத்துலட்சுமிபுரம் யாதவகுல பெருமக்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இளங்கோவடிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த குலத்தை பற்றி பாடி சிலப்பதிகாரத்திலே கோவலர் வாழ்க்கை கொடும்பாடில்லை. உலகத்திலேயே கொடுமை செய்யாத வாழ்க்கை, பாவமில்லாத வாழ்க்கை, தீமை இல்லாத வாழ்க்கை, எல்லாரையும் பாதுகாக்கின்ற அருள் புரிகின்ற உயர்ந்த பிறவி, அன்பான உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை உடையவர்கள் கோவலர்கள் என்கிறார். கோவலர்கள் என்றால் யாதவர்கள், யாதவர்கள் பயனளிக்கும் கோவலர் வாழ்க்கை கொடும்பாடில்லை. எதற்காக அப்படி சொல்கிறார் என்றால், 5 அறிவு ஜீவனாகிய மாடுகளை கூட தங்களுடைய பிள்ளைகளை போல எல்லாவற்றையும் விட எங்களுடைய பெருமாள் இருக்கிறார் விஷ்ணு, அவர் கண்ணன் அவதாரத்திலே உங்கள் வீட்டில் தான் பிறந்தவள். ஆயர் குலத்திலே பிறந்து யசோத வயிற்றில் பிறந்தாலும் எங்கே வளர்ந்தார்? தேவகியுடைய வயிற்றில் பிறந்தாலும் யசோதையுடைய வீட்டில் வளர்ந்தார். அப்ப தேவகி என்ன சொல்கிறார்? கிருஷ்ணா, என் வயிற்றிலே பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று மட்டும் நான் வரம் கேட்டேன். அதற்காக என்னை இப்படி என்னை இவ்வளவு துன்பப்பட வைத்திருக்க கூடாது என்கிறாள். என்னம்மா என்பதற்கு, நான் என் வயிற்றில் பிள்ளையாக பெற வேண்டும் என்றேன். என் வயிற்றில் பிள்ளையாக பிறந்தாய். ஆனால் உன்னுடைய குழந்தை குறும்புகளையும் உன்னுடைய குழந்தை சேட்டைகளையும் அந்த குழந்தை பருவத்தின் மாண்புகளையும் யசோதைக்கும் ஆயர்குல பெண்களுக்கும் ஆயர்குல மக்களுக்கும் தானே கிடைத்தது, அது எனக்கு கிடைக்கவில்லையே என்று தேவகி புலம்பி பாடுவதாக குலசேகர ஆழ்வார் சோழ நாட்டிலிருந்து கண்ணகியையும் கோவலனையும் கவுந்தேடிகள் அழைத்து வந்து பாண்டி நாட்டிலே யாருடைய வீட்டிலே வைத்தார்கள் என்று தெரியுமா? அடைக்கலமாக கொடுத்த ஒரு ஆய்ச்சியர், ஒரு யாதவர் வீட்டு பெண், அவளுடைய பெயர் ஐயை. அந்த வீட்டிலே அடைக்கலமாக வைத்து மன்னர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக பெரும் செல்வந்தர்கள் இவர்களை அடைக்கலமாக கொடுத்திருக்கிறேன், பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அடைக்கல பொருளை பாதுகாத்த குலத்தின் வழிவந்த யாதவ குல முத்துலட்சுமிபுரம் மக்கள் அனைவருக்கும் ராம அவதாரத்திலே ரிஷிகள் எல்லோரும் ராமரை தேடி வருகிறார்கள். ராமரை தேடி வந்தவுடன் ராமர் அவர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் செய்கிறார் காட்டிலே. அந்த ரிஷிகள் கிட்டத்தட்ட 48,000 ரிஷிகள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ராமா, உன்னை கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது ராமா என்கிறார். யாதவ மகாசபை எதற்கு கூட்டு விழா எடுத்தது? நான் அமைதியை ஏத்துக்கிட்டேன், எதுக்கு விடுவானே இதை அப்படின்ட்டு. ஆனா உரியடிக்கு உங்களை கூப்பிட்டுட்டாங்க, உங்களால ஒண்ணும் முடியல. அது பிறகு நீங்க உரியடிக்க கூப்பிட்டு வரும்போது அங்க தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவர் சரியா அடிக்க தெரியலையே அப்படின்னு. எனவே எதுவாக இருந்தால், எனவே அப்பேற்பட்ட அந்த சந்தன மாரிக்கு இந்த அற்புதமான கிராமத்திலே அற்புதமான சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்த மேடை அமைப்பாளருக்கு அவர்களுக்கும் அற்புதமாக இந்த ஒளி அமைப்பினை நன்றாக அற்புதமாக செய்திருக்க அவர்களுக்கும் காவல்துறை பெருமக்களுக்கு சார்பிலே வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். முக்கியமான ஆளை விட்டுட்டீங்க, நல்ல சுவையா இட்லி சாம்பார் சாப்பிட்டீங்க. நினைச்சு பார்க்க வேண்டாம். முத்தெடுப்பவர் அக்கா மாப்பிள்ளை ஐத்தான் அவருடைய மூச்சு கயிற்ற உடன் பிறந்த தம்பி பிடித்துக் கொண்டிருந்தார். அந்நேரம் அவங்களை எல்லாம் நம்ப முடியாது. பங்காளி சண்டை வந்த கயிறை விட்டுட்டா முழுப்பவங்க நமக்கு அப்படின்னு நினைப்பவர்கள் உங்கள் கூட பிறந்தவர்கள். ஆனால் உங்களுக்காக தன் உயிரையே பணயம் வைக்கின்ற தியாக சீலன், உங்களுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கின்ற ஒரு உத்தம புத்திரன். அது யார் தெரியுமா? உங்களுடைய மச்சினர்கள், அதாவது என்னுடைய அண்ணன் தம்பிகள், அதாவது நம் பிள்ளைகளுடைய தாய்மாமன்கள். எங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் விசில் அடிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் சந்திரமாரியம்மன் விழா வருதுன்னு கடிதம் போட்டிருக்காங்க பிறந்த வீட்டுக்கு. அங்க இருந்து அண்ணன் தம்பிமாரெல்லாம் சீரோட வந்திருக்காங்க. அதனால இவங்க எல்லாரும் தாய்மார்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? உண்மையை சொல்கிறேன். கடலுக்குள்ளே மூழ்கி முத்தெடுக்கிறாரே அக்கா மாப்பிள்ளை அத்தான், அவருடைய மூச்சு கயிறு அல்ல இது. எங்க அத்தானுடைய மூச்சு கயிறு அல்ல, என் அக்காளுடைய திருமாங்கல்ய கயிறு என்று நினைக்கின்ற உத்தம சீலன் யார்? உத்தம சீலன் மைத்துரன், என் கூட பிறந்த அண்ணன் தம்பி தான். அதெல்லாம் நீங்க கடலுக்குள்ள மூழ்கி இருந்தீங்கன்னா உங்க மூச்சு கயிறு தான் மூச்சு கயிறாங்க. அதெல்லாம் திருமாங்கல்ய கயிறா? அதெல்லாம் இருக்கட்டும், வச்சுக்கிடுவோம். எங்க முத்துலட்சுமிபுரத்துல அற்புதமான ஒரு சந்தன மாரியம்மன் இருக்கிறார். அது போல உங்கள் சின்ன சுரக்காப்பட்டி பத்திரகாளி அம்மன் இருக்கிறாள். அந்த பத்திரகாளி அம்மனுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லுங்கள். முகத்திலே அப்படியே யானை புலி கடறி என்ற வேஷத்தை போட்டுக்கொண்டு இடுப்பிலே மாவிலையை இடுப்பிலே வேப்பலையை சுற்றி கொண்டு ஆடுவோம்.
12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு குடமுழுக்கு விழா நடத்துவார்கள். அந்த குடமுழுக்கு விழா எதற்கு என்று தெரியுமா? சிலர் விடைந்த தூண்களை அகற்றிவிட்டு புதிய தூண்களை பொருத்துவதற்காக பக்கத்தில் இருந்த கல்லை பிரட்டி கொண்டு வரும்பொழுது அற்புதமான இசை அந்த கல்லுக்கு உண்டு. அதெல்லாம் சரி, நீங்க 4 பேர் சேர்ந்து ஒரு கல்ல கடப்பாறையினால அப்படி தள்ளி 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 நகர்த்தி வண்டியில ஏத்துறீங்க. அந்த காலத்துல உண்டு. எதற்காக? சொல்றேன். 1.5 டன் எடையுள்ள கல் கையை மொத்தம் கை நடுங்கும், உடல் நடுங்கும், குரல் நடுங்கும். இந்தான்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறீங்களா? நம் முன்னோர்கள் எல்லா வேலையையும் பாட்டு பாடிக்கொண்டே பாட்டு பாடிக்கொண்டே வேலை செய்தனாலே அவனுக்கு பாட்டாளி என்று பெயர். பாடு என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு பாடும் இல்லை கூலியும் இல்லை என்றால் வேலை என்று. ஒரு பாடு கிடைச்சா ஒரு கூலி கிடைச்சாங்கிறாங்களே, பாடுனா வேலை. ஒரு பாட்டை பாடுனா இசைன்னு. எனவே நம் முன்னோர்களாகிய தமிழர்கள் தாங்கள் செய்கின்ற வேலையையும் அதற்காக பாடுகிற பாடல்களையும் 2 கண்களாக நினைத்தார். எங்க தாத்தா பாடிக்கிட்டே இருந்ததுனால அவருக்கு பாட்டன் என்று பெயர். எங்களுடைய ஆத்தாவுடைய அம்மா இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஆட்சி. அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டே இருந்ததனால் அவர்களுக்கு பாட்டி என்று பெயர். எனவே ஆதி காலத்திலிருந்து பாட்டு என்பது நம்முடைய பரம்பரை சொத்து. என்னென்ன வேலைக்கெல்லாம் பாடல் பாடி இருக்கிறார். பழைய காலத்துல ஏறெடுத்து விழும்போதும் பாட்டு, காலையேறி பாட்டு, விதை விதைக்கும் போதும் பாட்டு, அது விதை பாட்டு, நாற்று நடும்போதும் பாட்டு, களை எடுக்கும் போதும் பாட்டு, பயிரை அப்படியே அறுத்து பொலி தூத்தும் போதும் பாட்டு, வண்டியில் ஏற்றும் போதும் பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு, கொண்டு போய் விற்றுவிட்டு மீண்டும் கை நிறைய காசாக்கி தன் வீட்டு கடவை தட்டினால் உள்ளே இருந்து தாலாட்டு பாட்டு. மனைவி தாலாட்டு பாடிக்கொண்டிருப்பாள். அந்த தாலாட்டு பாட்டை கேட்டு அந்த குழந்தை கீழே உட்கார்ந்த உடனே அந்த குழந்தை கண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய பாட கேட்டு மெதுவா தவந்த கிருஷ்ணன் முழங்கால் வலிச்ச உடனே அப்படியே உட்கார்ந்து அசைய ஆரம்பிச்சு. சாய்ந்து ஆடுச்சுன்னா சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாய கிளியே சாய்ந்தாடு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாய கிளியே சாய்ந்தாடு, கோவில் புறாவே சாய்ந்தாடு, கொஞ்சம் கிளியே சாய்ந்தாடு, பொன்னாவண்டே சாய்ந்தாடு, பூங்காவனமே சாய்ந்தாடு. திடீரென்று உங்களுடைய பாட்டை கேட்டு வேகமாக தவழ்ந்து வந்து உங்கள் மடியில் நின்று கொண்டு தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கடு குதி. அப்படி தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கடுன்னு குதித்தால் அது யாரை போல இருக்கும் தெரியுமா? ஒரு பெருமாள் சப்பரத்தில் வருவது போல, அந்த மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோடு வருவது போல. அதனால அந்த மாதிரி குழந்தைக்கு தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தங்கு சக்கர சாமி வந்து சின்ன ஆடுச்சா, தங்கு சக்கர சாமி வந்து சின்ன ஆடுச்சா, கொட்டு சத்தமும் குடல் சத்தமும் கும்மல் போட்டுச்சா, தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு தக்கடு தங்கு. இப்படி இசையோடும் தாளத்தோடு வளர்ந்த குழந்தைதான் வேலை செய்ய வருது. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா பல ஊர்களிலே ஆயர்குள்ள இளைஞர்கள் எல்லோரும் ஒயிலாட்டத்திலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ராமாயணத்தையும் பாரதத்தையும் ஒயிலாட்டமாக ஒவ்வொரு ஊரிலும் ஆடுபவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ ஊர்களிலே தேவராட்டம் ஆடுகிறார்கள், சேவையாட்டம் ஆடுகிறார்கள், இறைவனுக்கு என்று சொல்லப்படுகிற பிருந்தாவன அந்த கோலாட்டத்தை ஆடுகிறார்கள். எனவே கோலாட்டம் மற்றும் ஒயிலாட்டம் பல வகையான கோயிலுக்கு முன்னால் ஆடுகிற ஆடல்களை ஆடுவது மட்டுமல்ல, கோவிலிலே இந்த மாதிரி மேடைகளிலே
துவைப்பாரு. அதுக்கும் கூட பாட்டுண்டு. ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எல்லாம் ஒத்துக்கிட்டுறோம். அதாவது உட்கார்ந்து கச்சேரி செய்யறது பாட்டு கிராமிய பாட்டு இல்ல, ஒவ்வொரு வேலையிலையும் செய்யும் தொழிலுக்கு ஏற்ற அப்படி பாடுறதுதான் செய்யும் தொழிலே தெய்வம். எல்லாம் சரிதான். இத்தனை இசைக்கருவிக்காரங்க இருக்காங்களே, இந்த சலவை தொழிலாளி தன்னுடைய தாளத்துக்கும் சுதிக்கு அதாவது ஒரு சுதி பெட்டியை கூட்டிக்கிட்டு போவாரா? அப்படி இல்லை. அதாவது சலவை தொழிலாளிங்கிறது ஒரு உதாரணம். நீங்க என்ன வேலை செய்பவராக இருந்தாலும் அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள். அந்த பாட்டிலே ஒரு தாளம். இரப்பட்டி இறைக்கிறவன் பாடுகிறான், ஏற்றம் இறைப்பவன் பாடுகிறான், கமலையிலே தண்ணீர் இறைப்பவர்கள் பாடுகிறார்கள். ஒற்றை திலாவை தனி ஒருவராக நின்று இறைத்தால் அவர் பாட்டு பாடுவார். அதற்கு உண்மை திலா என்ன? அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்கள் பாடுகிறார்களே, அதற்கெல்லாம் சுதிப்பெட்டியும் மேளமும் தாளமும் கொண்டு செல்ல முடியுமான்னு கேட்கிறேன். கிடையாது. ஏன் இத்தனை பேரை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம் என்றால், நம் முன்னோர்கள் பாடிய பாடல்களிலே தாள ஒழுங்கு இருக்கிறது, தாளம் இருக்கிறது, இசை இருக்கிறது, சுதி இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சலவை தொழிலாளிக்கு சுதி எங்கே? ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் பாடுகிற பாடலுக்கு இயற்கை ஒரு சுதியை அமைத்து எங்களுக்கு ஒன்று புரியவில்லை. இப்போ அங்கே சலவை தொழிலாளி துணிது வைக்க போகிறாரே, தண்ணிக்குள்ளே பாதியும் தண்ணீருக்கு வெளியே 300 ஆண்டு காலமாக அந்த கல் கிடைக்கும். அந்த கல் தான் அவருக்கு சுதியாக இருக்கிறது. அதுல இன்னொரு கல்லை வச்சு தட்டுனீங்கன்னா நங் 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 வியாழக்கிழமை தோறும் அப்பளம் விற்கிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் வருவார். நான் அப்ப சின்ன வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் அப்பளம் விற்கும் போது வெறும் அப்பளம் 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 அப்படி விற்க மாட்டார். ராகத்தோட இருப்பார். நான் சென்னைக்கு மெரினா கடற்கரைக்கு போனேன்னா அங்க ஒருத்தர் வித்துக்கிட்டு வர்றான். தம்பி, நாங்க திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கோம், நீங்க விற்கிற பொருளை வாங்கணும்னு ஆசை, ஆனா என்ன விற்கிறீங்கன்னு தெரியல, 2 டப்பாவை இங்க கொண்டு வந்து திறந்து காட்டுங்க. தூத்துக்குடியில இருந்து அங்க சென்னைக்கு போனவர்களுக்கு முதல் டப்பாவை திறந்தா இஞ்சி முரபா, அதுல இஞ்சியை தட்டிட்டு முரபாவை வச்சுக்கிட்டு அடுத்த தட்டை திறக்க தேங்காய் பருப்பி, அதுல தேங்காயை தட்டிட்டு பருப்பாய் முரபா பருப்பி தர்மபுரி சென்னையில தமிழ் அப்படி வருது. என்ன தெரியுமா? இன்னொரு இடத்துல போய் கேட்டோம்னா கெரசின் ஆயில் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணா ஆயில் அப்படி. கெரசின் ஆயில் கிருஷ்ணா. அதே மாதிரி வீட்டுல சமையலுக்கு வச்சிருக்க பாம் ஆயில், என்ன செய்வார்களோ தமிழை இப்படி கொலை செய்கிறார்கள். ஆனா கிராமத்திலே இன்னமும் கூட பாருங்கள், தெருவழியாக விற்று கொண்டு போகிறவர்கள் என்ன பொருளை விற்றாலும் ஒரு ராகத்தோடு ஒரு இசையோடு. எங்க ஊருக்கு அப்பளம் எப்படி வித்துட்டு வர்றாரு தெங்காசிக்காரர்? அதிக ருசிகரமான காரமான அப்பளம், அதிக ருசிகரமான காரமான அப்பளம், அதிக ருசிகரமான காரமான அப்பளம், அதிக ருசிகரமான காரமான அப்பளம். அவர் வித்துட்டு அப்படியே போறாரு. ஆனா ஒரு அம்மா எந்திரிச்சு வெளியே பாக்குறாங்க, நம்ம வீட்டு அப்பளத்தை விட இது அதிக ருசியும் காரமா இருக்கும், வாங்குவோமான்னு அதுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டாரு. நம்ம பின்னாடியே ஓடுறோம். அவர்கிட்ட போய் நீங்க என்ன இசையில அப்பளம் விற்கிறீங்கன்னு அடிச்சு போடுவாரு. 1.5 மணி நேரம் ஆச்சு, வியாபாரமே ஆகல, இசை ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் தானே கிடைச்சேன்றுவாரு. ஆனா நமக்கு வேண்டியது என்னன்னு தெரியுமா? காரியம். அந்த இசையை அப்படியே வாங்கிட்டு வரணும். ட்ரெயின் போகுதோ அது மாதிரி அந்த இசையை அதிக ருசிகரமான காரமான அப்பளம், 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 அதிக ருசிகரமான காரமான அப்பளம். எங்கேயோ கேட்டது மாதிரி சிவன் கோவிலிலே ஓதுவார்கள். அதிக ருசிகரமான காரமான அப்பளம், அதிக ருசிகரமான காரமான
ஓதுவாமூர்த்தி ஓய்வு நேரத்துல அப்பளம் கொடுமை பண்ணாதீங்க. அப்பளம் விற்று கொண்டு வருபவருக்கும் ஓதுவார் மூர்த்திக்கும் ஒரே ஒரு தொடர்பு இருக்கு. ரெண்டு பேரும் இந்த தமிழ் மண்ணிலே பிறந்தவர்கள். இந்த மண்ணிலே பிறந்தவர்கள். அதனாலே தமிழ் இசைக்கு சொந்தக்காரர்கள். நால்வர் எல்லா கிராமங்களுக்கும் வந்து அந்த கிராமங்களில் இருக்கிற சிவபெருமானை பார்த்து பாடிய பாடல்களுக்கும் ஆழ்வார்கள் எல்லா திருப்பதிகளுக்கும் வந்து அங்கே விற்றிருக்கின்ற